Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கோபி பெப்பர் ஃப்ரை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 300 grams of கோபி எடுத்துர்க்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு அப்புறம் இத ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி வறுக்கலாம். இது கூட ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம மிக்ஸியில் போட்டு ஒரு பொடி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் தேவையான அளவு ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது கூட பொடியா நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 2 minutes இதை வதக்கிடுங்க. இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes நம்ம இதை அப்படியே வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.